ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வாழைப்பழம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழம், கொஞ்சம் வேர்க்கடலை, வெல்லம், காய்ச்சி ஆற வச்ச பால், அவல் 2 ஸ்பூன், தேங்காய் துருவல். நீங்கள் துருவி சேர்த்திக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன பீஸுக்கெலாம் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பழம் சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கூடவே வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மத்துக்கோல் வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ இது ஃபுல்லாக மசிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மசிஞ்சிக்கலாம். இல்லை கரண்டியை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக பண்ணணுன்ட்டு இல்லை, ஒன்றும் பாதியாக பண்ணிக்கிட்டா போதும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு வாழைப்பழம் வச்சு இவ்வளோ ஹைஜீனிக்காக ரொம்ப ஃபில்லிங்காக இந்த ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நைவேத்தியம் வைக்கணும் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக அப்படின்னா சட்டுன்னு இது செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் உங்களுக்கு இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுக்கும் போது அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதனால தான் நெய்யில் வறுக்கிறோம். உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட வறுத்து போட்டுக்கலாம். பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, அவல் போட்டுக்கிறேன். லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் துருவலும் அவலும் மட்டும் இதில் வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் போல் வறுத்த போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்ட்டு இல்லை. பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இதில் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சதை. வேர்க்கடலையும் இதில் போட்டுக்கலாம். பால் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் நீங்கள் பொமோகிரானேட், ஆப்பிள், கிரேப்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கும் போது இது சட்டுன்னு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம நெய்யில் வறுத்து நல்லா எடுத்துருக்கோம். ஃபுல் ஹைஜீனிக்காக இருக்கும். இது நீங்கள் வெல்லம் பிடிக்காதவங்க கூட நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இது என்ன ஸ்வீட்டு அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.